வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள்ஸ் 6.12 6.18. ஸோ இதுதான் அந்த சம்மு. இந்த சம்மு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டுகள் 6.12 6.18 வரைக்கும் உள்ள எல்லா சம்மும் ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? வாங்க. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், திசையிலி முப்பெருக்கல். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எனி 3 வெக்டர்ஸ் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் A cross B டாட் C அதை தான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தமிழில் பார்த்திங்கன்னா A cross B டாட் Cயை தான் ஒரு திசையிலி முப்பெருக்கம் அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ண சொல்கிறோம். சரி, இப்போது இதை மாதிரி அப்போது எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வேறு மாதிரி எதை மாதிரி ஃபார்மில் இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு குறிப்பு கொடுக்குறோம் பாருங்கள், ரிமார்க் கொடுக்குறோம் பாருங்கள். A டாட் B cross C இது திசையிலி முப்பெருக்கமா? A டாட் B cross Cன்றது ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டா அப்படின்னா அது மாதிரி இருந்தால் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த A டாட் Bன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒரு நம்பர் தான் வரும். அந்த நம்பரை இன்னொரு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ தட் அதனால தான் அது மீனிங்லெஸ், பொருளற்றது அப்படின்னு அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கிராஸ் ப்ராடக்டாக இருக்கணும், டாட் ப்ராடக்ட் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ரொம்ப முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்கிறேன், அது கவனிச்சிங்க. சரிங்களா? அதனால தான் ரிமார்க் ஃபஸ்ட்டில் வர்றது மீனிங்லெஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே கிராஸ் ப்ராடக்டை போட்டு டாட் ப்ராடக்டை வெளியில் போட்டு ஏபிசி எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். அப்படி எழுதிக்கிட்டோம்னா அதுவும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான், திசையிலி முப்பெருக்கம்னு சொல்ல முடியும். சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், திசையிலி முப்பெருக்கத்தின் வடிவகணித விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த A cross B டாட் Cன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது என்னென்னா ஒரு பேரலப்பைடோட வால்யூம் தான். இது வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு. அதில் இருக்க அந்த வெக்டர்ஸ் ஏபிசின்றது அந்த பேரலப்பைடை ஃபார்ம் பண்ணுற 3 கோடெர்மினஸ் எட்ஜஸ். இதில் அந்த ஏபிசின்றது கோடெர்மினேட்ஸ் எட்ஜஸாக வச்சு ஒரு பேரலப்பைடு ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதோட வால்யூம் தான் A cross B டாட் C. சரிங்களா? இணைகிற திண்மத்தின் கன அளவுன்னு சொல்கிறாங்க. இந்த திசையிலி முப்பெருக்கம் A cross B டாட் Cன்றது இணைகிற திண்மத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த A cross B டாட் Cயை வேறு மாதிரி ஒரு நொட்டேஷனில் எழுதலாம். அது எப்படின்னா, அந்த ப்ராக்கெட் போட்டு A வெக்டார் கமா B வெக்டார் கமா C வெக்டார்னு க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் பாக்ஸ் ஏபிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாக்ஸ் ஏபிசி இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார்ன்றது என்னென்னா A cross B டாட் C அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தமிழில் பார்த்திங்கன்னா அது பெட்டி பெருக்கல். பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் அப்படின்ற மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதினீங்கன்னா அதை பெட்டி பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது இதில் ஒரு தேரம் பாருங்கள். இந்த தேரம் என்னென்னா, இஃப் A வெக்டார்ன்றது A1i + A2j + A3k அப்படின்னா B வெக்டார்ன்றது B1i + B2j + B3k, C வெக்டார்ன்றது C1i C2j C3kனா, அப்போ அந்த A cross B டாட் C எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, டிட்டர்மினன்ட் போட்டு முதல் இது அப்படி எழுதினோம். ரெண்டாவது வெக்டர் முதல் இதில் இருக்கிற ரோவில் A1 B A2 A3யும், ரெண்டாவதுல Bயோட கோஎஃபிஷியன்ஸ், Bயில் இருக்க IJK கோஎஃபிஷியன்ட், மூணாவது ரோ Cயில் இருக்க IJK கோஎஃபிஷியன்ஸ். இதை மாதிரி எழுதிக்கலாம். ஸோ A cross B டாட் Cன்றது எப்படின்னா டிட்டர்மினன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அடுத்த செகண்ட் தியரம் பார்த்திங்கன்னா, தியரம் 6.2ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 3 வெக்டர்ஸ் A cross B டாட் C நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த திசை அது எதுக்கு ஈக்குவல்னா A டாட் B cross Cக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். A cross B டாட் C எப்படி எழுதிக்கலாம்? A டாட் B cross C அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்றது தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, A cross B டாட் Cயை ப்ராக்கெட்டை கொண்டு அந்த அந்த சைடு போடும்போது அந்த கிராஸும் இடம் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினாலும் வேல்யூ மாறாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 2 தேரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, A cross B டாட் Cனாலும் இல்லை A டாட் B cross Cனாலும் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார்னு எழுதிக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்புறம் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? A cross B டாட் Cனா வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு சொல்லியிருக்கோம். அந்த A cross B டாட் C பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதலாம்னு சொன்னதுனால இனிமேல் வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு இணைகிற திண்மத்தின் கன அளவை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இனிமேல் இப்படி வால்யூம் ஆஃப் தி பேரலப்பைடு கேட்டாங்கன்னா, இணைகிற திண்மத்தின் கன அளவு கேட்டாங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் சொன்னால் போதும். சரிங்களா?
ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு தியரம் 6.4 என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 நான் ஜீரோ வெக்டர்ஸோட வேல்யூ 0. சரிங்களா, திசையிலி முப்பெருக்கத்தோட வேல்யூ 0 இருந்தால் த வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர். ஸ்கேலார் ப்ராடக்டோட வேல்யூ 0, ட்ரிபிள் ப்ராடக்ட் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா த வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர், தமிழில் வந்து ஒருதள வெக்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த திசையிலி முப்பெருக்க வேல்யூ 0 இருந்தால் அந்த வெக்டர்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்றது கண்டிஷன். ஸோ இனிமேல் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனர் ஒருதள வெக்டர்களாக இருக்க கட்டுப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் எழுதணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்ன்றது 0ன்னு சொன்னால் போதும். எதில் இருந்துன்னா இந்த தியரத்துலேருந்து. இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த தியரத்துலேருந்து ஒரு முக்கியமான விஷயம். பட் இந்த தியரம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறதுல நான் ஒரு 2-3 சமூகம் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது 3 ஈக்குவேஷன் வெக்டர் 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 3 சொல்லிட்டு சிஸ்டம் ஆஃப் 3 வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி வெக்டர், கியூ வெக்டர், ஆர் வெக்டர், 3 வெக்டர் எடுத்துங்க. அந்த 3 வெக்டரில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூ x1 ஏ வெக்டார் ப்ளஸ் y1 பி வெக்டார் ப்ளஸ் z1 சி வெக்டார், க்யூவில் வந்து x2 ஏ வெக்டார் ப்ளஸ் y2 பி வெக்டார் ப்ளஸ் z2 சி வெக்டார், ஆர் வெக்டரில் வந்து x3 ஏ வெக்டார் ப்ளஸ் y3 பி வெக்டார் ப்ளஸ் z3 சி வெக்டார் பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் காமனாக வருது. அப்படி இருந்தால் கடைசி எப்படி எழுதிக்கலாம்னா அதை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர், கியூ வெக்டர்ஸ், ஆர் வெக்டர்னா டிட்டர்மினன்ட் அணிக்கோவை அப்படின்னு போட்டு x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3ன்னு போட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எல்லாத்துலேயுமே காமனாக ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இருக்குங்களா, அதை வந்து இது மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு எழுதிக்கணும். சரிங்களா, ஸோ இந்த தியரம் ரொம்ப முக்கியன்றதை விட 1 or 2 ப்ராப்ளத்தும் தேவைப்படும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த தியரத்துலேருந்து நான் சூட்டபுளாக ஃபார்முலா மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வச்சுக்கிட்டா போதும். இதை கூட நான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து இந்த ஃபார்முலா தான். என்னென்னா முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா பாக்ஸ் ப்ராடக்ட், அது பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கு பாருங்க, அது ப்ராக்கெட் போட்டது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் x1 ஏ வெக்டார் ப்ளஸ் y1 பி வெக்டார் ப்ளஸ் z1 சி வெக்டார் கமா x2 ஏ வெக்டார் ப்ளஸ் y2 பி வெக்டார் ப்ளஸ் z2 சி வெக்டார் கமா x3 ஏ வெக்டார் ப்ளஸ் y3 பி வெக்டார் ப்ளஸ் z3 சி வெக்டார். எப்படி இதெல்லாம்னா அதில் இருக்க x1 y1 z1 எல்லாமே டிட்டர்மினண்ட்டாக எழுதிக்கணும். அணிக்கோவை டிட்டர்மினண்ட் x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலா கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சம் போடும்போது இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, சரி, இது வரைக்கும் போதும். இதுவுமே இந்த டாப்பிக்கு தேவையான ஃபார்முலாலாம் என்ன அப்படின்றத ஒரு லெட்டர் க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெக்வயர்டு ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் தி பேரலபெப்பைடு, இணைகிற திண்மத்தின் கன அளவு, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். அப்புறம் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனர், கண்டிஷன் ஃபார் கோப்ளேனரா ஒருதள வெக்டர்களாக இருக்க நிபந்தனை, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் வேல்யூ 0 இருக்கணும். ஓகே, அடுத்தது இந்த தேரம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தேரத்தை கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா அது ஃபார்முலாவை படிக்கணும். இதையும் இப்படி ஃபார்முலாவை படிச்சுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி தான் இந்த டாப்பிக்கில் இருக்க சம்லாம் நம்ம போட போகிறோம். வாங்க சம் சால்வ் பண்ணலாம். Example 6.12. If a vector is equal to minus 3i minus j plus 5k vector, b vector is equal to I minus 2j plus k vector, c vector equal to 4j vector minus 5k vector. Find a vector dot b vector cross c vector. சரிங்களா, ஓகே. தமிழில் பார்த்தீங்கன்னா a vector b vector c vector கொடுத்துட்டு எனில் a டாட் b cross c ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுங்க. ஸோ a vector is equal to minus 3i vector minus j vector plus 5k vector. அடுத்தது b vector என்ன கொடுத்துருக்காங்கன்னா b vector is equal to I vector minus 2j vector plus k vector. அடுத்தது c vector என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4j vector minus 5k vector. சரி, இவ்வளவும் கொடுத்துட்டு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் a vector டாட் b vector cross c vector. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, அப்போது இது கண்டுபிடிக்கிறதுக்குன்னா என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபார்முலா படி a vector டாட் b vector cross c vector அப்படின்றது என்னென்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector கமா b vector கமா c vector பெட்டி பெருக்கம், ஏபிசியோட பெட்டி பெருக்கம். சரிங்களா, சரி, ஏபிசியோட பாக்ஸ் ப்ராடக்ட்ன்றது என்னென்னா டிட்டர்மினன்ட் போடணும். டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு இது வந்து ஏவோட கோஎஃபிஷியன்ஸ். ஏவோட கோஎஃபிஷியன்ட் அது -3
-1 5. அடுத்தது b ஓட கோஎஃபிஷியன்ட் 1 -2 k ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்தது z ஓட கோஎஃபிஷியன்ட் i இல்லாததுனால 0, jக்கு பக்கத்தில் 4, kக்கு பக்கத்தில் -5. அவ்வளோதான். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நார்மலாக எப்பவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி -3 இன்ட்டு இது விட்டுட்டேன்னா 2 × 5 10 -4 × 1 1 4 × 1 4. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் வரும், ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +1 இன்ட்டு இது விட்டோம்னா 1 × -5 -5 -1 × 0 × 1 0. அடுத்தது +5 இன்ட்டு இது விட்டோம்னா 1 × 4 4 -0 × -2 0. சரி, அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். -3 இன்ட்டு 10ல் 4 போனால் 6 +1 இன்ட்டு -5 -0 -5 +5 இன்ட்டு 4 -0 4. சரி, அவ்வளோதான். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -3 × 6 -18 1 × -5 -5 5 × 4 20. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. இப்போது 20 இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் 23 -23ல் 20 போனால் -3. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Example 6.13. Find the volume of the parallelepiped whose coterminous edges are given by the vertices by the vectors 2i - 3j + 4k, I + 2j - k and 3i - j + 2k. தமிழில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6.13ல் 2i - 3j + 4k, I + 2j - k மற்றும் 3i - j + 2k என்ற வெக்டர்களை ஒரு முனையில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டர் எடுத்து எழுதுவோம். கொடுத்துருக்க வெக்டர்லாம் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். முதல் வெக்டரை ஏ வெக்டர்னு எடுத்துக்கங்க. ஸோ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டர் -3j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர். அடுத்த வெக்டர் வந்து பி வெக்டர்னு எடுத்துங்க. ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் -k வெக்டர். ஓகே, அடுத்தது கொடுத்துருக்கிறத வந்து சி வெக்டர்னு எடுத்துங்க. ஸோ சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டர் -j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். ஓகே, இந்த மாதிரி எடுத்து எழுதின பிறகு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் தி parallelepiped, இணைகிற திண்மத்தின் கன அளவு. ஸோ வால்யூம் ஆஃப் தி parallelepiped ஃபார்முலா என்னென்னா தமிழில் வந்து கன அளவு, இணைகிற திண்மத்தின் கன அளவு அப்படின்னு எழுதிங்க. ஃபார்முலா இது தான், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பெட்டி பெருக்கம் ஏபிசி. அதுதான் வந்து வால்யூம் என்னது கன அளவு, இணைகிற திண்மத்தின் கன அளவு. சரிங்களா? சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா தெரியுமே, டிட்டர்மினன்ட் அணிக்கோவை. ஏவோட வேல்யூவில் எடுத்து எழுதுங்க. 2 -3 4 1 2 -1 இது வந்து 3 -1 2. ஸோ இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து ஆஸ் யூஷுவல் மேலே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 இன்ட்டு இது விட்டினா 2 2s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஆல்ரெடி மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இது விட்டோம்னா 1 × 2 2 மைனஸ் 3 × -1 -3 மைனஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 இன்ட்டு இது விட்டோம்னா 1 × -1 -1 மைனஸ் 3 × 2 6. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு 4ல் 1 போனால் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 3 5 ப்ளஸ் 4 இன்ட்டு -7. சரி, அப்போ இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2 3s are 6 3 5s are 15 மைனஸ் 7 4s are 28. சரி, இப்போது இது ஆட் பண்ணிங்கன்னா 21 மைனஸ் 28 பார்த்திங்கன்னா -7 அப்படின்னு நம்மளுக்கு வருது ஆன்சர். சரிங்களா? சரி, இப்போது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வால்யூம் கன அளவு வந்து எப்போவுமே மைனஸில் இருக்கக்கூடாது. வால்யூம் cannot be நெகட்டிவ். therefore அப்படின்னு சொல்லிட்டு therefore வால்யூம்
இஸ் ஈக்குவல் டு 7 கியூப் யூனிட். 7 கன அளவு அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Example 6.14. Show that the vectors I vector plus 2j vector minus 3k vector, 2i vector minus j vector plus 2k vector and 3i vector plus j vector minus k vector are coplanar. தமிழில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 3 வெக்டார் கொடுத்துட்டு ஆகிய வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்கள் ஆகும் என நிரூபிக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல கொடுத்துருக்க வெக்டாரெல்லாம் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். முதல்ல கொடுத்துருக்க வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கங்க. ஸோ ஏ வெக்டார்ன்றது ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். அடுத்த வெக்டாரை பி வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். அடுத்த வெக்டாரை சி வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஓகே, இப்போ இந்த 3 வெக்டாரும் கோப்ளைனர், அதாவது ஒருதள வெக்டார் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு பிளேன் மேலே அப்படியே இருக்குது, ஒரு பிளேன் மேலேயே இது வெக்டார்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இஸ் லைட்ஸ் ஆன் த சேம் பிளேன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சரி, அப்படி இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? கோப்ளைனராக இருக்கணும், ஒருதள வெக்டார்களாக இருக்கணும்னா ஒரே தளத்தில் அமைந்த வெக்டார்களாக இருக்க வேண்டுமெனில் கண்டிஷன் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் பிகம் 0. பெட்டி பெருக்கும் வேல்யூ 0வாக இருந்தால் த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளைனர், ஒருதள வெக்டார்கள் சொல்ல முடியும். சரிங்களா? சரி, அப்போ நாம் அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் இதை கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூவில் எடுத்து எழுதுங்க. 1 2 -3 1 2 -3. பியோடது வந்து 2 -1 2. அடுத்தது சியோட வந்து 3 1 -1. சரி, இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் மெத்தட் எப்போவுமே இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 இன்ட்டு இதை விட்டுட்டால் 1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 +1 மைனஸ் 1 இன்ட்டு 2 2. அப்புறம் -2 -2 இன்ட்டு 2 இன்ட்டு -1 -2 மைனஸ் 3 இன்ட்டு 2 6. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு இதை விட 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3 இன்ட்டு -1 -3. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3. ஓகே, ஸோ அப்போ என்ன அடுத்தது என்ன வரும்? 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் பண்ணால் -1 -2 இன்ட்டு இது ரெண்டு பண்ணால் -8 -3 இன்ட்டு 5. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு -1 -1 இது வந்து +16 இது வந்து -15. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுவும் வந்து இது -1 -15 ப்ளஸ் -16 -16 + 16 0. ஸோ 0 வந்ததுனால the vectors are coplanar. The given vectors are the given vectors are coplanar. அவ்வளோதான். தமிழில் வந்து கொடுக்கப்பட்ட வெக்டார்கள் ஒருதள வெக்டார்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. Example 6.15. If 2i vector minus j vector plus 3k vector, 3i vector plus 2j vector plus k vector, i vector plus mj vector plus 4k vector are coplanar. Find the value of m. ஓகே, தமிழில் என்னென்னா, இந்த கொடுத்துருக்க வெக்டார்லாம் ஒருதள வெக்டார்கள் எனில் எம்மின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டார் ஃபஸ்ட்டு எழுதுவோம். என்ன வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஏபிசின்னு எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். அடுத்த வெக்டார் வந்து பி வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். அடுத்த வெக்டாரை சி வெக்டார்னு எடுத்து எழுதிங்க. சி வெக்டார்ன்றது எதுனா ஐ வெக்டார் ப்ளஸ் எம்ஜே வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே கோப்ளைனார், இந்த மூணுமே ஒருதள வெக்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒருதள வெக்டார்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. வி டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் இட் இஸ் கோப்ளைனார். ஆல்ரெடி இட் இஸ் எ கோப்ளைனார். சரி, இது கோப்ளைனர்ன்றதுனால எம்மின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க.
ஸோ அப்போ கோப்ளைனருக்கான கண்டிஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் ஃபார் கோப்ளைனர் ஒருதலை வெக்டாருக்கான கட்டுப்பாடு அப்படின்னு எழுதிக்கோங்க. அது என்னன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பெட்டி பெருக்கம் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ இது பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் ஏவோட கோஎஃபிஷியன்ட் அது 2 -1 3, பியோடது 3 2 1, சியோடது 1 m 4 is equal to 0. இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? சரி, எம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரி, இப்போ நாங்கள் பார்க்கலாம். 2 இன்ட்டு இது விட்டுனா 2 × 4 8 மைனஸ் 1 m × 1 m மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு இது விட்டுனா 3 × 4 12 மைனஸ் 1 × 1 1. அப்புறம் ப்ளஸ் 3 வெக்டர் 3 இன்ட்டு இது விட்டுனா 3 × m 3m மைனஸ் 1 × 2 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது இது வந்து மைனஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணிடலாம், இந்த 2 உள்ளே கொண்டு போயிடலாம். இல்லாட்டி இப்போ வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. 8 - m அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 1 இன்ட்டு 12ல் 1 போனால் 11. அப்புறம் ப்ளஸ் 3 இன்ட்டு 3m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ நான் அதை வந்து சரி பண்ண போகிறேன். இப்போ 2 உள்ளே கொண்டு போடுங்க. 16 2 × 8 16 மைனஸ் 2m ப்ளஸ் 1 × 11 11 ப்ளஸ் 3 × 3 9m 3 × 2 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் நம்பர்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 16 மைனஸ் 6 ரெண்டு சேர்ந்தா 10. 16ல் 6 போனால் 10 10 + 11 21. சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து 21 ஆகிடுச்சு. இப்போ 9mல 2m போச்சுன்னா என்ன வரும்? 7m ப்ளஸ் 7m ஈக்குவல் டு 0. எனக்கு m தான் வேணும். அப்போது 7m இங்கேயே வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த 21 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 21. அப்போ எம்மோட வேல்யூ என்னது? மைனஸ் 21/7 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக எம்மோட வேல்யூ -3 தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ எம்மோட வேல்யூ -3. எம் தான் அவங்க கேட்டு. Example 6.16. Show that the 4 points 6, -7, 0, 16, -19, 4, 0, 3, -6 and 2, -5, 10 lies on a same plane. தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 4 புள்ளிகளும் என்ற 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் என நிறுவுக. ஒரே தளத்தில் அமையும் என நிறுவுக சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஏன்ற பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம். அது வந்து 6, -7, 0. சரி, அடுத்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கங்க. பின்ற பாயிண்ட் என்னென்னா 16, -19, -4. அடுத்தது பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கங்க. சின்ற பாயிண்ட்டு 0, 3, -6. அடுத்தது வந்து டின்னு எடுத்துங்க அடுத்த பாயிண்ட்டை. ஸோ டின்ற பாயிண்ட்டு 2, -5, 10. இந்த 4 பாயிண்ட்டும் ஒரே பிளேன் மேலே தான் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். நம்ம இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா லை ஆன் எ சேம் பிளேன், ஒரே தளத்தில் அமையும் என நிறுவனம். சரி, அப்போ என்னென்னா ஒரு பிளேன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பிளேனில் தான் அந்த 4 பாயிண்ட்டும் ஏன்ற பாயிண்ட்டு, அடுத்தது பின்ற பாயிண்ட்டு, சின்ற பாயிண்ட்டு, அடுத்தது டின்ற பாயிண்ட்டு, இந்த 4 பாயிண்ட்டும் இந்த ஒரே பிளேன் மேலே தான் இருக்குன்றது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? சரி, எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பாயிண்ட் ஒரே பிளேனில் இருக்குது ப்ரூஃப் பண்ண தெரியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. 3 வெக்டார் வந்து ஒரே பிளேனில் இருக்கிறதுக்கான கண்டிஷன் இருக்குது. அதுதான் ஒருதலை வெக்டார்கள் சொல்லுவாங்க. 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. கோப்ளேனருக்கு கண்டிஷன் அது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்ற நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். ஆனால் இங்கே 4 பாயிண்ட்டை வச்சு எப்படி பண்ணுறது? அப்போ இந்த 4 பாயிண்ட்டை வச்சு 3 வெக்டார் ஃபார்ம் பண்ண போகிறேன்.
அந்த 3 வெக்டாரையும் கோப்ளைனர் சொல்லிட்டா ஆப்வியஸ்லி 4 பாயிண்ட்டும் இதே மேலே தானே இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 பாயிண்ட்டை வச்சு 3 வெக்டார் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒரு வெக்டார் இது ஏடி வெக்டார், ஏபி வெக்டார், ஏசி வெக்டார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நான் 3 வெக்டார் ஃபார்ம் பண்ணிட்டேன். வாட் ஆர் த வெக்டார்ஸ்? ஏபி, ஏசி, ஏடி. அப்போ இந்த 3 வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த 3 வெக்டாரும் கோப்ளைனர்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக த பாயிண்ட்ஸ் ஆர் லைஸ் ஆன் தி சேம் பிளேன் ஆகிடும். தமிழில் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 3 வெக்டாரும் ஒரு தள வெக்டார்கள் நிறுவியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 பாயிண்ட்டும் ஒரே தளத்தில் தான் இருக்குன்ற ஆகிடும். சரிங்களா? அதனால் நான் இப்போது 3 வெக்டாரையும் கண்டுபிடிக்க போகிறேன். எந்த 3 வெக்டார்? ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏடி வெக்டார்னு சொல்லி இந்த 3 வெக்டார் நான் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு அது கோப்ளைனர் ப்ரூஃப் பண்ணிடலாம், ஒருதள வெக்டார்கள் சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏபி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஏபிக்கான ஃபார்முலா என்னது? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகே, சரி. ஓபி வெக்டார்ன்றது என்னென்னா இதுலேருந்து நம்ம எழுதலாம், கொடுத்துருக்க இதுலேருந்து பொசிஷன் வெக்டார் எழுதிக்கலாம். அதனால் 16i வெக்டார் மைனஸ் 19j வெக்டார் மைனஸ் 4k வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்ன்றது ஏலேருந்து வர பொசிஷன் வெக்டார் தான் ஆகுது. 6i வெக்டார் மைனஸ் 7j வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 16i மைனஸ் 19j மைனஸ் 4k. சரி, அடுத்தது இப்போ என்ன பண்ணுறேன், மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். அப்படி மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 6i ப்ளஸ் 7j மைனஸ் 0k. அது 0 பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஏபி வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஏபி வெக்டர்ன்றதுனா 16i இங்கே மைனஸ் 6i ரெண்டுத்தையும் போனால் 10i. ஓகே, அப்புறம் ஜேவை பொறுத்த வரைக்கும் மைனஸ் 19j இங்கே வந்து 7j, அப்போ மைனஸ் 12j. கேவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் மைனஸ் 4k வெக்டார். ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி ஏசி வெக்டாருக்கான ஃபார்முலா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். சரி, ஓசி வெக்டார் நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம், சியிலேருந்து ஓசி கண்டுபிடிக்கலாம். 0i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்ன்றது ஆல்ரெடி இதில் போட்டது தான், மைனஸ் 6i வெக்டார் மைனஸ் 7j வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 0i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 6i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 0k வெக்டார். சரி, அப்போது ஏசி வெக்டர் என்னென்னு தெரிஞ்சிருமா? இப்போது ஏசி வெக்டர்ன்றது என்னது, 0 அது மைனஸ் 6i வெக்டார். அடுத்தது 3j அங்கே 7j, அப்போ 10j வெக்டார். கே அங்கே இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்குது, மைனஸ் 6k வெக்டார். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏசி வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும், படத்தில் பாருங்கள், ஏடி வெக்டார் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது நான் ஏடி வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஏடி வெக்டாருக்கான ஃபார்முலா ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகே, சரி, ஓடி வெக்டாரோட வேல்யூ என்னது, இது இங்கே இருக்குது, இதுதான் ஒரு 2i வெக்டார் மைனஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 10k வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், அது போட்டது தான், 6i வெக்டார் மைனஸ் 7j வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது 2i வெக்டார் மைனஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 10k வெக்டார் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 6i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 0k வெக்டார். ஓகே, இப்போது ஏடி வெக்டார் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i, நாங்கள் மைனஸ் 6னா மைனஸ் 4i வெக்டார் மைனஸ் 5j ப்ளஸ் 7jனா அப்போ ப்ளஸ் 2j வெக்டார். அங்கே கே இல்லை, அப்போ இங்கே மட்டும் இருக்கிறது வந்து ப்ளஸ் 10k வெக்டார். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏடி வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டயக்ராமில் இருக்கிற மாதிரி 3 வெக்டார்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 வெக்டாருமே கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற 4 பாயிண்ட்டும்
ஒரு சேம் பிளேனில் இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் ஆகிடும். சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வெக்டாரும் ஒருதலை வெக்டார்கள்னு சொல்லி நிறுவியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற 4 பாயிண்ட்டும் அதே பிளேனில் தான் இருக்கும். ஸோ ப்ரூஃப் முடிஞ்சிடும், அதே தளத்தில் தான் இருக்கும், சம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது இந்த 4த்தையும் வச்சு கோப்ளைனர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னால் போதும். சரிங்களா? அதான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போது நான் பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஏபி வெக்டார் கமா ஏசி வெக்டார் கமா ஏடி வெக்டார், இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியோடது. ஏபி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் அது 10 - 12 - 4. ஸோ 10 - 12 - 4. அப்புறம் ஏசியோடது அதே மாதிரி -6 10 -6. அடுத்தது ஏடியோடது -4 2 10. சரி, இதுதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி 0 வந்தால் இதெல்லாம் கோப்ளைனர் சொல்லிடலாம். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு 10 இன்ட்டு இது விட்டோம்னா 10 × 10 100 மைனஸ் இது வந்து -12, அப்போ +12. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12 இன்ட்டு இது விட்டோம்னா இதால் மட்டும் பண்ணால் -60 மைனஸ் 6 4s are 24. அப்புறம் -4 இன்ட்டு இது விட்டோம்னா இது ரெண்டு மட்டும் பண்ணால் -12 மைனஸ் இது வந்து 40 -40, அப்போ +40. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 10 இன்ட்டு 112 ப்ளஸ் 12 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -84 -4 இன்ட்டு 40ல் 12 போச்சுன்னா 28. ஸோ 28. ஓகே, சரி, இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10 × 112 வந்து 1120 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12யும் 84 12 × 84 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1008 1008. அப்புறம் மைனஸ் 28 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112. ஓகே, சரி, இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது வந்து 1120, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -1120. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 0 வருது. அப்போது therefore ஏபி வெக்டார் கமா ஏசி வெக்டார் கமா ஏடி வெக்டார்ஸ் ஆர் கோப்ளைனர் கோப்ளைனர்ஸ். therefore அப்போ இது எல்லாமே எழுதணும். இது ஏபி ஏசி ஏடிஆர் என்பது ஒருதலை வெக்டார்கள். therefore the points A, B, C and D are lie on same plane. எனவே புள்ளிகள் ABCD ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். Example 6.17. If the vectors A vector, B vector, C vectors are coplanar, then prove that the vectors A vector plus B vector, comma B vector plus C vector, comma C vector plus A vector are also coplanar. தமிழில் பார்த்தீங்கன்னா A vector, B vector, C vector என்ற வெக்டர்கள் ஒருதலை வெக்டர்கள் எனில் A vector plus B vector, comma B vector plus C vector, comma C vector plus A vector என்ற வெக்டர்களும் ஒருதலை வெக்டர்கள் ஆகும் என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதிங்க கிவன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் கோப்ளைனர் ஒருதலை வெக்டார்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. கோப்ளைனர்னால் இது 0ன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டாரும் கோப்ளைனர் தான், அதுவும் ஒருதலை வெக்டார் தான் சொல்லணும். அப்படின்னா அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கமா சி வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்
கமா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர். இதோட வேல்யூ நான் 0ன்னு சொல்லிட்டா அப்போது அந்த வெக்டர்ஸும் கோப்ளனர் ஆகிடும். சரிங்களா? இதோட வேல்யூ நான் 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இது எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன், கவனிங்க. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு புக்கில் ஒரு தியரம் இருக்குது, 6.6ன்ற தியரம். தியரம் 6.6. அந்த தியரத்தில் இருக்க கான்செப்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த சம்மு வந்து புக்கில் எப்படி போட்டிருக்காங்களோ அது மாதிரி நான் போட போகிறதில்ல. ஏன்னா இந்த தியரத்தை யூஸ் பண்ணலாம், அவங்களே இந்த தியரத்தை யூஸ் பண்ணி வேறு ஒரு எக்ஸாம்பிள் சம்லாம் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் புக்கில் இருக்காத மாதிரி புக்கில் இருக்கிற மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது, மார்க் போட மாட்டாங்களாம், கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக போடுறேன், கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஓகே, சரி. இது எப்படி போட போகிறேன்னா, அந்த தியரத்தில் இருக்கிற கான்செப்ட் என்னென்னா, இதில் ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குது, இதில் பிசி இருக்குது, இதில் சிஏ இருக்குது. கரெக்டுங்களா? இதில் சி இல்லாதனால அது 0 சி வெக்டார்னு எழுதிக்க போகிறேன். இல்லை ஏ இல்லாதனால 0 ஏ வெக்டார்னு எழுத போகிறேன். இல்லை பி இல்லாதனால 0 பி வெக்டார். ஸோ இந்த கொடுத்துருக்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் 0 சி வெக்டார், கமா இதில் ஏ இல்லாதனால 0 ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், கமா இதில் பி இல்லாதனால ஏ வெக்டார் ப்ளஸ் 0 பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் அப்படின்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இதில் பி இல்லாத டேர்ம்லாம் 0ன்னு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அந்த தேரம் 6.6ல் இருக்க அந்த தேரத்தை படி நம்ம இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட் அது 1, இது கோஎஃபிஷியன்ட் 1, இது கோஎஃபிஷியன்ட் 0. அப்போது 1 1 0. இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து 0 1 1 0 1 1. இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து 1 0 1 1 0 1 போட்டுட்டு இன்ட்டு இதில் இருக்க ஏபிசி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதிக்கலாம். இதுதான் அந்த தேரம். சரிங்களா? அந்த தேரத்தை பெருசாக நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை. அந்த தேரத்தில் இருக்க கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுதான் அந்த தேரத்தோட கான்செப்ட். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேல்யூ கிடச்சிரும். நம்மளுக்கு என்னென்னா, இது வந்து ஒருதலை வெக்டார்கள் கோப்ளனர் சொல்லணும்னா இதோட வேல்யூ 0ன்னு சொன்னால் போதும்ல. ஓகே, அப்போது இதோட வேல்யூ 0ன்னு அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த வேல்யூ இதில் 0 போட்டால் 0 × எனிதிங் 0, அவ்வளோதான், ப்ரூஃப் வந்துடுச்சு. தர்ஃபோர் இது என்ன வேல்யூ வருதுன்றது நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை அப்படியே எழுதிக்குங்க. இன்ட்டு இதோட வேல்யூ தான் ஆல்ரெடி 0 நம்ம எடுத்துக்கிட்டதுனால 0 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் 0 வந்ததுனால இதுக்குள்ளே இருக்க வெக்டர்லாம் இஸ் எ கோப்ளனர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேர்ஃபோர் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், கமா பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், கமா சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ஆர் coplanar. Example 6.18. If A vector, B vector, C vector are 3 vectors, prove that the box product of A vector plus C vector, comma A vector plus B vector, comma A vector plus B vector plus C vector equal to box product of A vector, B vector, C vector. தமிழில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டர் என்பன 3 வெக்டர்கள் எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், கமா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், கமா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம்மில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், கமா A vector plus B vector, comma A vector plus B vector plus C vector. Okay, சரி. ஓகே, இப்போ இந்த சம்மை நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, தியரம் 6.6ல் இருக்கிற அந்த கான்செப்டை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அந்த கான்செப்ட் படி நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஏ வெக்டார் சி வெக்டாரில் பி வெக்டார் அந்த மிஸ்ஸிங்கான வெக்டாரை 0 பி வெக்டார் சேர்த்துக்கலாம். அப்போது ஏ வெக்டார் ப்ளஸ் 0 பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், கமா இதில் சி வெக்டார் மிஸ் ஆனதுனால ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் 0 சி வெக்டார், கமா இதில் எல்லா வெக்டரும் இருக்குது, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். இப்படி போட்டுட்டு
நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் தான் அந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். அந்த தியரத்தோட கான்செப்ட் படி என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் எடுத்துக்கோ 101 101. அடுத்த டேர்மில் இருக்க கோஎஃபிஷியன்ட் 110 110. அடுத்ததில் வந்து 111 111 போட்டுட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் அந்த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர். ஓகே, இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். சரி, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிடலாம்? ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது 1 இன்ட்டு இதை விட்டுட்டோன்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 0 இன்ட்டு நம்ம 0 இன்ட்டுன்னும் போது எதுவும் போடணும் அவசியம் கிடையாது, அதை போட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? போடுறதா இருந்தால் 1 மைனஸ் 0, ஆனால் 0 இன்ட்டுன்னு வரதுனால அதை விட்டுறலாம். ப்ளஸ் 1 இன்ட்டு இதை எழுதிங்கன்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. இது எழுதியாச்சு. அப்போ இதை எழுதணும். அப்படி எழுதணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை பாக்ஸ் போட்டுட்டு மல்டிப்ளை போட்டுட்டு இன்ட்டு வெளியில் இருக்கிற ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் எழுதிக்குங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 மைனஸ் 1 1 மைனஸ் 0 1 1 இன்ட்டு 1 1. இது வந்து 0, இது வந்து 1 மைனஸ் 1 0 0 இன்ட்டு 1 0 தான். போட்டுட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வரும். 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம், நம்மளுக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ் வந்துடுச்சு. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே.